வார்த்தைகள் உண்மை உள்ளவர்கள். உடைய வார்த்தையின் மூலமாக எங்களோடு கூட பேசுங்க, எங்களை உருவாக்குங்க, என்னை மறைத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்ளுங்கள் பிதாவே, ஆமென். நான் இந்த சாயங்கால வேளையில நன்றி செலுத்துகிறேன். நம்மளுடைய ஒவ்வொரு கிறிஸ்தவ வாழ்க்கையிலும் ஒவ்வொரு நாளுமே நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் நம்ம ஆண்டவருக்குள்ள எப்படியெல்லாம் நிலைத்திருக்கணும்னு சொல்லித்தான். நம்ம நிலைத்திருக்கணும்னு நினைக்கும் போது கூட சாத்தான் நம்மளை நிலைத்து நிற்க விடாம தான் பண்ணுவோம். எதனாவது ஒரு சோதனைகள், எதனாவது ஒரு கஷ்டங்கள், எதனாவது ஒரு துன்பங்கள் எல்லாத்தையுமே கொண்டு நமக்கு முன்னாடி நிறுத்தும் போது நம்மளால நிலைத்து நிற்க முடியலையே என்று நம்ம கஷ்டப்பட்ட நேரங்கள் நிறைய இருக்கும். யாருமே சொல்ல முடியாது, ஐயோ நான் ஆண்டவருக்குள்ள அப்படியே அசையாம இருப்பேன், நிலையாம இருப்பேன். அப்பதான் சாத்தான் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி சோதனைகள் கொண்டு வருவோம். சோ இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்கா இப்படிப்பட்ட காரியங்களில ஆண்டவரே என் மைண்டை நான் எப்படி நான் ஆண்டவருக்குள்ள நான் பலமா வைத்துக் கொள்ளணும், ஆண்டவருக்குள்ள என்னுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை நான் எப்படி நான் வல்லமையா வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நான் எடுத்துக்கொண்ட வேத பகுதி மத்தேயு 14வது அதிகாரம் 22 33 வசனங்கள் முடிய நம்ம பார்ப்போம். என்னன்னா அந்த இடத்துல பாத்தீங்கன்னா பேதுரு தன்னை எப்படிலாம் ஆண்டவர் கூடவே இருக்கிறவர், ஆண்டவர் கூடவே இருந்துட்டு அவருக்கு அத்தனை சந்தேகங்கள் வருது. அத்தனை சந்தேகங்கள், நடக்க முடியுமா, போக முடியுமா, செய்ய முடியுமா, கண்ணால பார்த்தவங்க ஆண்டவரை இயேசுடைய அற்புதங்களை கண்ணால பார்த்தவங்களுக்கு எப்படி ஒரு டவுட் வருதுனாக்கா, என்னால முடியுமா, என்னால் இதை செய்ய முடியுமா, என்னால் இதை பண்ண முடியுமா என்ற பெரிய கவலைகளுக்குள்ள ஆளாகிறாங்க. சோ இன்னைக்கு அதை தான் நம்ம பார்க்க போறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூடவே இருந்தவங்களுக்கு அப்படின்னாக்கா நீங்களும் நானும் ஏமாத்தல். சோ உங்களுக்கு எனக்கும் பார்த்தீங்கன்னாக்கா இப்படிப்பட்ட சோதனைகளோ வேதனைகளோ வரும்போது, கஷ்டங்கள் வரும்போது நம்ம எப்படி ஆண்டவருக்குள்ள நிலைத்து நிற்கிறோம், எப்படி நம்ம ஆண்டவருக்குள்ள நிலைத்து நிற்க முடியும், ஆண்டவரை நான் எப்படி விசுவாசிக்க முடியும், ஆண்டவருக்குள்ள நான் எப்படி வாழ முடியும், ஆண்டவரை நான் எப்படி நம்ப முடியும், இப்படிப்பட்ட காரியங்கள் நிறைய வரும். ஒரு குடும்பத்துக்குள்ளேயும் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் நடக்கும் போது இப்படிப்பட்ட கேள்விகள் ஒவ்வொருத்தருக்குள்ள எழும்போது உண்டு. இந்த இடத்துல பார்க்கலாம் 22 இயேசு ஜனங்களை அனுப்பிவிட்டே தம்முடைய சிஷ்யர்கள் படவில் ஏறி தமக்கு முன்னே அக்கறைக்கு போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார். நிறைய முறை இந்த அதிகாரத்தை நம்ம வாசிச்சிருக்கிறோம், கேட்டிருக்கிறோம். இன்னைக்கும் வேற விதத்துல கர்த்தர் நம்மளோட கூட பேச விரும்புகிறார். சோ ஆண்டவர் அந்த அக்கறைக்கு போகும்படியாக அவங்களை துரிதப்படுத்தி கொண்டிருக்கிறார். அக்கறைக்கு என்று சொன்னாலே அந்த பக்கத்துல அந்த சைட்ல என்ன இருக்குதுன்னே தெரியாது. ஆனா அவர்கள் துரிதப்படுத்தினார். அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜெபம் பண்ணி ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலம் ஆனபோது அங்கே தனிமையா இருந்தார். ஆண்டவர் என்னைக்குமே ஒரு அற்புதங்களை செய்யும் போது அவர் தனிமையா இருந்துட்டு தான் போவார். நல்ல ஒரு பாடம், இதை எப்பவுமே கத்துக்கங்க. நீங்க எங்கேயாச்சும் ஏதாவது ஒரு வேலையிலோ டெய்லி நம்ம தனிமையாய் ஆண்டவரோடு கூட இருப்பது ஒரு பழக்கமாய் இருக்கணும். ஆமென். ஏன்னா இங்க நல்லாவே தெரியுது, அவங்கள அக்கறைக்கு போங்கன்னு சொல்லிட்டாரு. ஏன் நீங்க சொல்லிருக்கலாம்ல, நீங்க போங்க தனித்தனியா போய் ஜோம் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லலாம்ல. அவர் சொல்லல. ஆனா அந்த இடத்துல அவர் தன்னையே ஒரு மாதிரியாக ஆண்டவர் வைக்கிறாரு. சோ அவர்களை அனுப்பிவிட்டு சாயங்காலமான போது அங்க என்ன பண்றாரு, அவர் அங்கே தனிமையா இருந்தார். தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி தனித்து ஜெபம் பண்ண. ஏன்னா அவர் அந்த வல்லமையை அவர் மேல போட்டுக்கொண்டு போனாதான் வர காரியங்களை அவர் சகிக்க முடியும், அவர் தாங்க முடியும், அவர் ஜெயிக்க முடியும். ஆமென். அந்த தனித்து ஜெபத்துக்கு ஒரு வல்லமை உண்டு. ஆமென். எத்தனை பேர் நிறைய நேரங்களில தனித்து ஜெபம் பண்ணீங்களோ தெரியல. ஆனா எனக்கு ஒரு பிடிச்சமான ஒரு நேரமே ஆண்டவரோடு கூட செலவிடுற அந்த தனிமையான நேரம் தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அது நான் எப்பவுமே யோசிப்பேன், கதவை லாக் பண்ணிக்கலாமா, இல்ல சாத்திக்கலாமா, எப்படி பேசணும் ஆண்டவர்கிட்ட, யாருமே இல்லை, நம்ம மட்டும் ஆண்டவர்கிட்ட பேசணும். இந்த மாதிரி தனிமையான நேரங்கள் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான நேரம். சோ இந்த ஆண்டவர் தேர்ந்தெடுத்து கொண்டு அவங்களை அக்கறைக்கு போக சொல்லிட்டு தேர்ந்தெடுத்து கொண்டு தனிமையாய் ஜெபிக்க போகிறார். 24வது வசனம், அதற்குள்ளாக படகு நடுக்கடலிலே சேர்ந்து எதிர்காற்றா இருந்தபடியினாலே அலைகளினாலே அலை விட்டது. சோ அங்க படகு எதிர்காற்று அங்க என்னப்படுது, எதிர்காற்றினாலே அலை விட்டது. என்ன பயங்கரமா அங்க அந்த படகுலாம் ஒரு பெரிய பயங்கரமா ஆடி இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அங்க படகு நடுக்கடலில சேர்ந்து எதிர்காற்ற நடுக்கடலில அப்படி ஒரு காற்று வரும்போது நம்மலாம் கண்டிப்பா நம்ம என்ன பண்ணிருப்போம்னு தெரியல.
அவ்வளவுதான், செத்துருவோம் நம்ம நினைச்சிருப்போம். ஆனா இந்த இடத்துல பாத்தீங்கன்னாக்கா ஒரு நடுக்கடல்ல இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் என்று சொல்லிதான் ஆண்டவர் மலைக்கு ஏறி போய் ஜெபம் பண்ணிட்டு வர. நல்லா தெரிஞ்சுக்கங்க, நாளைக்கு என்ன நடக்க போகுது, நாளைக்கு என்ன நடக்க போகுது, அடுத்த மாசம் என்ன நடக்க போகுது, அடுத்த 6 மாசத்துல என்ன நடக்க போகுது, அடுத்த 9 மாதத்துல என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி யாருக்குமே தெரியாது. நம்ம தனிமையா இருந்து ஆண்டவரோடு கூட பேசினாதான் இப்படி வாழ்க்கையில வருகிற எதிர்காட்சிகளை நம்ம தாண்ட முடியும். ஆண்டவரோடு கூட தனிமையா இருந்தா எதிர்காட்சிகளை தாண்டவே முடியாது. ஆமென். நல்லா தெரிஞ்சுக்கங்க, ஒவ்வொரு எதிர்காட்சியும் ஜெயிக்கணும், ஆண்டவரே நான் வாழ்க்கையில வெற்றி பெறணும், உட்கார்ந்து அழுதோ அல்லது ஒரு பெரிய புலம்பலை பண்ணியோ அல்லது நம்ம வேற ஏதாவது சோகமா இருக்கிறதோ இதுலயோ பிரயோஜனமே கிடையாது. நீங்க எந்த அளவுக்கு தனிமையா ஆண்டவரோட ஸ்பெண்ட் பண்றீங்களோ ஒவ்வொரு எதிர்காட்சியும் ஜெயிக்க முடியும். ஆமென். ஒவ்வொரு எதிர்காட்சியும் ஜெயிக்க முடியும். எப்படிப்பட்ட எதிர்காட்சிகள் வந்தாலும் பரவாயில்ல, உங்களுடைய படகு எந்த அளவுக்கு பயங்கரமா அலை உண்டாலும் பரவாயில்ல, ஆனா அந்த நீங்க தனிமையாய் அவரோடு கூட பேசிட்டு போயிருக்கிறீங்கன்னாக்கா உங்களை யாருமே அசைக்க முடியாது. எந்த ஒரு பிரச்சனையும் உங்களை அசைக்க முடியாது. எந்த ஒரு நபரோ உங்களை அசைக்கவே முடியாது. ஏன்னா உங்களுடைய தனிமையான ஜெபங்கள், ஆண்டவரோடு கூட பேசுற ஜெபங்கள் உங்களை பாதுகாப்புக்குள்ள கொண்டு வந்து வைக்கும். ஆமென். நிறைய இடங்களில் தாவீது சொல்லுவார், தாவீது ரொம்ப நிறைய பேசுவார் இதை பத்தி தன்னுடைய எதிரிகளுக்காக. அதேதான் இந்த இடத்துல நடக்குது. 25வது வசனம், இரவின் 4ஆம் ஜாமத்திலே இயேசு கடலின் மேல் நடந்து அவர்களிடத்தில் வந்தார். ஆமென். பிரச்சனை வந்து அங்க அந்த நடுக்கடல்ல எதிர்காற்று. ஆனா அந்த 4ஆம் ஜாமத்துல ஆண்டவருக்கு தெரியும் இவங்க வந்து விழுந்துருவாங்க, இவங்க வந்து பயப்படுவாங்க, இவங்க வந்து கலக்கம் அடைவாங்க. ஆண்டவருக்கு நல்லா தெரியும். அதனால்தான் அவர் ஜெபம் பண்ணிட்டு வந்தார். தனிமையில மலை மேல போயிட்டு ஜெபம் பண்ணிட்டு வந்தார். அவர் கடலின் மேல் நடக்கிறதை சீஷர்கள் கண்டு கலக்கம் அடைந்து, ஆமென், அவர் கடல் மேல நடக்கிறத அவங்க என்ன பண்றாங்க, சீஷர்கள் கடல் மேல் நடக்கிறதை கண்டு, அதாவது நடக்கிறதை கண்டு கலக்கம் அடைந்து ஆவேசம் என்று சொல்லி பயத்தினாலே அலறினார்கள். அல்லது எப்பவுமே fear will sink you அப்படின்னாக்கா பயம் உன்னை மூழ்கிவிடும். பயம் எப்பவுமே உன்னை மூழ்கிடும். fear will sink you. ரொம்ப பயங்கரமான ஒரு வார்த்தை. இந்த இடத்துல அவங்க அலறும் போது, பயப்படும் போது, அந்த இடங்களில கடல் மேல நடந்து வருகிறதை கண்டு கலக்கம் அடைந்து, ஒரு பக்கம் நடுக்கடலில் பயங்கரமான எதிர்காற்று, இன்னொரு பக்கம் இவரு கடல் மேல நடந்து வருகிறார். இது ரெண்டுமே அவங்க பார்த்து என்ன பண்றாங்க, பயத்தினாலே அலறினார்கள். நான் சொல்றேன், இந்த பயத்துல நம்ம என்னைக்கு ஒரு காரியத்தை யோசிக்கிறோமோ, ஒரு காரியத்தை நடப்பிக்கலாம் நினைக்கிறோமோ, ஒரு காரியத்தை செய்யலாம் நினைக்கிறோமோ, உங்களுக்குள்ள ஒரு பயம் இருக்குதுனாக்கா அந்த பயம் உன்னை மூழ்கதான் வைக்கவே உள்ள, உன்னை நடக்க வைக்காது. அல்லேலூயா. நடக்க வைக்காது. மனுஷனை பார்த்தா பயம், அதாவது யாரை பார்த்தாலும் ஒரு பயம், எதனா ஒரு காரியத்தை செய்யணும்னா பயம். நான் சொல்றேன், கர்த்தருடைய பயம் மட்டும் உங்களுக்கு இருந்துச்சுனாக்கா நீங்க எங்க வேணா எப்படி வேணா நடந்து போவீங்க, எந்த சூழ்நிலையில வேணா நடந்து போவீங்க. ஆனா கர்த்தருடைய பயம் எனக்கு இருக்கணும். கர்த்தருடைய பயம் என்னது? கர்த்தருடைய பயனா எனக்கு தெரியாது. ஆண்டவரே, நான் போறேன், நான் நிற்பேன், நான் உங்களுக்காக நான் போவேன், நான் உங்களுக்காக பேசுவேன், நான் உங்களுக்காக எந்த கூட்டம் வந்தாலும் சரி நான் போய் நிற்பேன் ஆண்டவரே. இதுதான் கர்த்தருடைய பயம். நான் பைபிள் எடுத்து வாசிப்பேன் ஆண்டவரே, நான் இப்படிதான் இருப்பேன் ஆண்டவரே. ஜனவரி மாசம் முடிய போகுது. ஆனா எத்தனை பேர் நம்மளுடைய சூழ்நிலையில நம்மளுடைய ஆண்டவருக்கு கொடுத்த வாக்குல நம்ம நின்று கொண்டு இருக்கிறோம் தெரியாது. கர்த்தருக்கு தெரியும். கர்த்தருக்கு தெரியும். ஒவ்வொரு காரியமும் கர்த்தருக்கு தெரியும். நீ எடுத்த முடிவு கர்த்தருக்கு தெரியும். ஆனா உனக்குள்ள இருக்கிற பயம் உன்னை செய்ய விடாம, உன்னை வந்து எதையும் செய்ய விடாம, உன்னை வந்து யோசிக்க விடாம, உன்னை மூழ்கிட்டு தான் நம்ம போறோம். நிறைய நேரங்களில் மூழ்கிட்டு தான் போறோம். நல்லா யோசிக்கல எந்தெந்த இடத்துல நம்ம மூழ்கி போறோம், எப்படி இல்லை. ஏன்னா நம்ம எடுத்த முடிவை, நம்ம எடுத்த வாக்குகளை நிறைவேற்ற முடியாம மூழ்கி கிடக்கும். நம்ம மூழ்கி கிடக்கும். ஆனா இந்த இடத்துல நல்லா பாருங்க, கடல் மேல் நடக்கிறதை கண்டு சீஷர்கள் கண்டு கலக்கம் அடைந்து ஆவேசம் என்று சொல்லி பயத்தினாலே அலறினார்கள். உண்மை அவசியம். பயம் என்னைக்குமே பயம் நம்மளை மூழ்கி மறந்துடாதீங்க. ஆனா கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உங்களை தூக்கி வைக்கும். அதாவது உடனே இயேசு அவர்களோடு பேசி திடன் கொள்ளுங்கள் என்றார். ஆமென். திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதீர்கள் என்று சொல்றார். அதாவது இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இயேசு அங்க அவர்களோடு பேசுறார். அவர்களோடு பேசி அடுத்த வார்த்தை என்ன சொல்றாரு,
திடன் கொள்ளுங்கள், திடன் கொள்ளுங்கள். அதாவது ஏன் அந்த திடன் கொள்ளுங்கள் என்ற வார்த்தை சொல்லுவதற்கு காரணம், அவங்க அலறாங்க. பயம் அவங்களுக்குள்ள என்ன ஆக போதோ என்று தெரியாம ஒரு குழப்பத்துல இருக்கிறாங்க. நிறைய பேருடைய வாழ்க்கையில இப்படிதான் இருக்குது. என்ன ஆக போது, எப்படி ஆக போது, என்ன நடக்க போது. கர்த்தர் உனக்குள்ள இருக்கிறாங்க. என்ன சூழ்நிலை நடந்தாலும் பயப்பட மாட்டோம். ஆமென். அங்க நீங்க பாத்துக்கங்க, நீங்க பாத்துக்கங்க, நீங்க பாத்துக்கங்க சொல்லிட்டு அமைக்க அந்த பயமே இருக்காது. எப்படிப்பட்ட எதிர்காட்சிகள் வந்தாலும், எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வந்தாலும், எந்த காற்று அடித்தாலுமே அந்த இடத்துல ஆண்டவர் இல்லைனாக்கா நீ அலறும் போது, நீ பயப்படும் போது, ஆண்டவருக்கு கீழ்ப்படியாத நேரங்களில நீ அலறும் போது கர்த்தர் வருவார். நீ கூப்பிடும் போது கண்டிப்பா வருவார். வந்து என்ன சொன்னாரு? திடன் கொள்ளுங்கள், நான் தான் பயப்படாதீர்கள் என்று சொன்னார். திடன் கொள்ளுங்கள் என்று சொன்னார். திடன் கொள்ளுங்கள். ஒவ்வொருடைய வாழ்க்கையில அவர் கடல் மீது நடந்து என்ன பண்றாரு? அதாவது அந்த 26வது வசனத்துல கடல் மீது நடக்கிறதை சீஷர்கள் கண்டு கலக்கம் அடைந்து, எப்பேற்பட்ட தடைகள் வந்தாலும் சரி, எப்பேற்பட்ட கஷ்டங்கள் வந்தாலும் சரி, ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கும் போது, அவர் இருக்கிறாரு தெரிஞ்சாலே ஒன்றும் பயப்படணும், ஈஸியா தாண்டிட்டு போயிட்டே இருக்கும். ஈஸியா தாண்டிட்டு போயிட்டே இருக்கும் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும். ஆனா கர்த்தருக்கு கீழ்ப்படியாம, கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்காம, கர்த்தர் உன்னுடைய வாழ்க்கையில நம்பர் ஒண்ணா வைக்காம நீ ஆண்டவர்கிட்ட இதெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. அவர் வந்து உனக்கு உதவி செய்வார், அவர் செய்ய மாட்டார். தெளிவா சொல்லிடுறார், அவர் செய்ய மாட்டார், எந்த செய்ய மாட்டார். ஆனா நீ ஆண்டவருக்குள்ள இருக்கிறனாக்கா, அவருக்குள்ள நீ பயப்படுறனாக்கா, நீ ஈஸியா ஆண்டவரை பார்த்து நீ கூப்பிடலாம், ஆண்டவரை பார்த்து நீ சொல்லலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா இங்க என்ன நான் பாக்குறேன்னாக்கா 28வது வசனம், பேதுரு அவரை நோக்கி. ஆமென். அதாவது இந்த ரெண்டாவது பாயிண்ட் நான் என்ன பாக்குறேன்? ஃபர்ஸ்ட் வந்து fear will sink you. ரெண்டாவது பாயிண்ட் power of focus. இங்க என்ன பாக்குறேன்? அவரை மட்டும் பாக்குறேன். அவரை பார்த்து அந்த அங்க நிறைய சீஷர்கள் இருக்கிறாங்க. அந்த இடத்துல புயல் காத்து, எதிர்காற்று அடிக்குது. என்ன அங்க சீற்றங்கள் நிறைய இருக்குது. அந்த அதுக்கு முன்னாடி வசனத்துல அலறினார்கள், பயத்தினாலே அலறினார்கள். அப்போ ஒருத்தர் இல்ல, நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா இந்த இடத்துல பேதுரு 28வது வசனத்துல பேதுரு அவரை நோக்கி. ஆமென். அங்க இருக்கு அவ்வளவு பேர் இருந்த மத்தியில பேதுரு மட்டும் இயேசுவை நோக்கி பார்த்தாரு. ஏன்னா இயேசு கிட்ட ஏதோ அற்புதம் நடந்து கொண்டு இருக்கு. அவர் ஏன் மேல நடந்து வர, கடல் மேல நடந்து வராரு. மற்றவங்க அலறிட்டு இருக்கிறாங்க, என்னை காப்பாத்துங்க, என்னை காப்பாத்துங்க, நாங்க எங்க போவோம், என்னை காப்பாத்துங்க. ஆனா பேதுரு மட்டும் அவ்வளவு பெரிய குரூப்ல அந்த இடத்துல ஆண்டவரை பார்த்து அந்த ஒரே ஒரு லைன் எடுத்துக்கங்க, பேதுரு அவரை நோக்கி. வேற யார் பேர் தான் போட்டுருக்காங்க, பேதுரு அவரை நோக்கி. பேதுரு. So the power of focus. அந்த focus நீ எப்படி கொடுக்குற? ஆண்டவர் மேல உன் கண்ணை நீ எப்படி வைக்கிற? ஆண்டவர் மேல நீ எப்படி ஃபோக்கஸா இருக்கிற? இதுதான் முக்கியம். ஆமென். மனுஷனுக்காக அல்ல, ஆண்டவர்கிட்ட நீ எப்படி ஃபோக்கஸ் வைக்கிறன்றத கர்த்தர் பார்த்துட்டு இருக்காரு. ஆமென். அந்த ஃபோக்கஸை தான் கர்த்தர் உன்கிட்ட எதிர்பார்க்கறாரு, நம்ம கிட்ட எதிர்பார்க்கறாரு. என் கஷ்டத்துல, என் துன்பத்துல, என்னுடைய துயரங்கள்ல, என்னுடைய எல்லா வேலைகளிலும் என் ஃபோக்கஸ் எங்க இருக்குது? மனுஷன் மேல இருக்குதா? திங்ஸ் மேல இருக்குதா? இல்ல அங்க போகணும், இங்க போகணும், இப்படி பார்க்கணும், அப்படி பார்க்கணும் இருக்குதா? இல்ல என் ஃபோக்கஸ் ஜெபத்து மேல இருக்குதா? என் ஃபோக்கஸ் ஆலயத்தின் மேல இருக்குதா? என் ஃபோக்கஸ் ஆண்டவர் மேல இருக்குதா? யோசிங்க, யோசிங்க. கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது ஈஸியே கிடையாது. உன் ஃபோக்கஸ் ஆண்டவர் மேல இருந்தா மட்டுமே ஆண்டவர் உன்னை நோக்கி பார்க்க முடியும். ஆமென். அதுக்கு முன்னாடி வசனம் பயத்தினாலே அலறினார்கள், அலறினார்கள். ஓகேவா? நிறைய பேர் இருக்கிறாங்க அங்க. ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீங்களே போங்க, அங்க போங்க, அக்கறைக்கு போங்கன்றார் அவங்கள பார்த்து. பேதுருடைய கண்ணு அந்த சூழ்நிலையை ஆண்டவர் பார்த்து. அதான் பவர் ஆஃப் ஃபோக்கஸ். ஆண்டவர் மட்டும் பாருங்க. உன்னுடைய சூழ்நிலை, உன்னுடைய கஷ்டத்துல, உன்னுடைய துன்பத்துல, உன்னுடைய துயரத்துல, ஆண்டவரே நான் உங்களை மட்டும் பார்க்கிறேன், உங்களை மட்டும் பார்க்கிறேன். எனக்கு தெரியும் நீங்க என்ன பார்க்கறீங்க, என் இருதயத்தை நீங்க பார்க்கறீங்கன்னு உங்களுக்கு தெரியும், நான் உங்களை மட்டும் பார்க்கிறேன். இந்த பார்வையை கர்த்தர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறார். ஆமென். இந்த பார்வை ஆண்டவரே, எது வந்தாலும், யார் என்ன பேசினாலும், எந்த சூழ்நிலை வந்தாலும், எப்படிப்பட்ட கஷ்டங்கள் வந்தாலும், எந்த எதிர்காட்சிகள் வந்தாலும், எந்த நாசம் மோசங்கள் வந்தாலும், உன்னை அமுக்கிற அளவுக்கு தான் எல்லாம் வரும். எப்பவுமே உன்னை அமுக்கி போடுற அளவுக்கு தான், உன்னை மூழ்கடிக்கிற அளவுக்கு தான் எல்லாம் வரும். மூழ்கடிக்கிற அளவுக்கு எல்லாம் வரட்டும். நான் சொல்றேன், உன்னை மூழ்கடிக்கிற அளவுக்கு வந்தா கூட நீ இயேசுவை தான் பார்க்கணும். ஆமென். நீ இயேசுவை மட்டும் பார்க்கணும். நீ
நீ இயேசுவை மட்டும் நோக்கி பார்த்து பார். அவர் பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, என்ன சொல்றாரு? ஆண்டவரே. இந்த வார்த்தை நம்ம செய்யணும் நம்முடைய வாழ்க்கையில, ஒவ்வொரு சூழ்நிலையில, ஒவ்வொரு இடத்துல. ஆண்டவரே, ஆண்டவரே, ஆண்டவரே. நானும் பாஸ்டர் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தப்போ பாஸ்டர் ஒரு வார்த்தை சொல்லிட்டு இருந்தாரு, நமக்குள்ள பரிசுத்த ஆவி இருக்கிறாருனாக்கா அந்த பரிசுத்த ஆவியோடு கூட நம்ம பேசிக்கிட்டே இருப்போம். அவர் சொல்லும் போது, ஆமா இது எனக்குள்ள இருக்குது, நான் பேசிக்கிட்டேன். ஏன்னா அடிக்கடி அப்படியே சமைக்கும் போதோ, நடக்கும் போதோ, போகும்போதோ, வரும்போதோ அந்த பரிசுத்த ஆவியானவர்கிட்ட பேசிக்கிட்டே இருப்பேன். ஆண்டுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு தான் இந்த அனுபவம் இருக்கும். நீ பரிசுத்த ஆவியானவர் கூட பேசிக்கிட்டே இருங்க. அந்த பரிசுத்த ஆவியானவரை, அந்த இயேசுவை பேதுரு அங்க எதிர்காற்றா பார்க்கல. அந்த இயேசுவை, அந்த பரிசுத்த ஆவியானவரை பேதுரு ஒரு புயல் காத்தா பார்க்கல. அந்த இயேசுவை அந்த இடத்துல அந்த பேதுரு ஒரு பெரிய ராட்சதரா பார்க்கல. இவர் யார் கடல் மீது நடந்து வராரு, இவர் யாருன்னு சொல்லி ஒரு பெரிய ஐயோ யாரோ எனக்கு பயமா இருக்குது, அவர் மட்டும் ஏன் அலறல, அவருடைய கண்ணு ஏன் ஆண்டவர் மேல இருந்தது? இதுதாங்க நாட் தி பாயிண்ட். இதுதான் முக்கியம். மற்றவங்க எல்லாம் அலறிட்டு இருக்கிறாங்க, ஏன் பேதுருடைய கண்கள் மட்டும் இயேசு மேல மட்டும் இருந்தது? இயேசு பேதுரு அவரை நோக்கி அவரை நோக்கி அவரை நோக்கி அவர் தான் திடன் கொண்டுகள் சொல்லிட்டாரு, திடன் கொண்டுகள் சொல்லிட்டாரு. ஆனா பேதுரு என்ன தெரியுமா, திடன் கொண்டுகள் சொல்லிட்டாரு, எல்லாமே அமைதியாயிடுச்சு. ஆனா இங்கிருந்து எப்படி தப்பிச்சுட்டு போறது? இங்கிருந்து தப்பிக்கல, எப்படி தப்பிக்கணும்? இந்த போட்ல தான் போனோமா, இல்ல இவர் வந்துட்டாரு? நிறைய கேள்விகள். ஸ்மார்ட் பீட்டர் இஸ் வெரி ஸ்மார்ட். ஸ்மார்ட்டா யோசிக்கிறாரு. இல்ல நம்ம அவரையே பார்க்கலாம். யார் காட்சியின் கலவை அமர்ந்தனாரோ, அமைதியா இருக்க சொன்னாரோ, யார் ஏன் பயப்படுறீங்க, அலறாதீங்க, திடன் கொள்ளுங்க சொன்னாரோ, அவரையே நோக்கி பார்க்கலாம். பீட்டருக்குள்ள மனசு அப்படிதான் போச்சு. நான் சொல்றேன், உங்க மனசெல்லாம் அவர் மேல மட்டும் போட்டு, எந்த சூழ்நிலை வந்தாலும் சரி, எப்படிப்பட்ட காரியம் வந்தாலும் சரி, உங்களதான் நீங்க தான் நீங்க தான். என்னுடைய வாழ்க்கையில் நிறைய புலம்புற நேரங்கள் உண்டு. புலம்புற, என்ன இது இப்படி நடக்குது? தனியா அவர் சொல்லுவார், உங்களை விட்டா வேற கதியே கிடையாது, நீங்க தான் நீங்க தான் நீங்க தான். காரியங்களை மாற்றி போடுகிறவர் கர்த்தர் மட்டும்தான். அது எஸ்தருடைய வாழ்க்கையில பண்ணாரு. ஆண்டவர் தானியேலுடைய வாழ்க்கையிலும் தானியேலுடைய காரியங்கள் மாறுதலாய் அமைந்தது. ஆமென். சோ இந்த சூழ்நிலை என்ன பார்க்கறனாக்கா, கலக்கம் அடைஞ்சாங்க, பயந்தாங்க, நடுங்கினாங்க, அலறினாங்க. இயேசு அவங்களோட கூட பேசுறாரு, அவங்க கூட பேசுறாரு. அவங்க பாருங்க, உடனே இயேசு அவர்களோட பேசி, பேதுருகிட்ட மட்டும் பேசுறாரு இல்ல, பேதுருகிட்ட அவர் பேசவே இல்லை, அவர்களோட பேசி. இங்க இயேசு பேசுறாருனாக்கா யார்கிட்ட பேசினாரு? உங்ககிட்ட பேசினாரு, உங்ககிட்ட பேசினாரு, உங்ககிட்ட பேசினாரு, உங்ககிட்ட பேசினாரு. அவர்களோட பேசி இயேசு யார்கிட்ட பேசுறாரு? அவர்களோட பேசி மொத்தமா சொல்றாரு, திடன் கொள்ளுங்கள். ஆனா ஒருத்தர் மட்டும் அதுல அத்தனை கும்பல்ல யார பார்த்தாரு? அவரை நோக்கி பேதுரு அவரை நோக்கி. ஆமென். பேதுரு அவரை நோக்கி. உங்க வீட்டுல எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் ஏற்படலாம், உங்க குடும்பத்துல எப்படிப்பட்ட சூழ்நிலை ஏற்படலாம், உங்களுடைய ஆபீஸ்ல, நீங்க வேலை செய்யற இடத்துல, படிக்கிற இடங்களில, எங்க வேணா எப்படிப்பட்ட சூழ்நிலை ஏற்பட்டாலோ, ஆமென், நான் யாரை பார்க்கணும்? இயேசு. இதான் எவ்ரிடே லைஃப். அதான் சொன்னேன், ஒவ்வொரு நாளும் நான் கிறிஸ்துவுக்குள்ள நிற்கணும், நான் அவரை மட்டும் பார்க்கணும். ஒவ்வொரு நாளும் நான் கிறிஸ்துவுக்குள்ள நிற்கிறேனாக்கா அவரை மட்டும் பார்க்கணுங்க, அவ்வளவுதான். அவரை மட்டும் நான் பார்க்கணுங்க. நாளைக்கு உங்களுக்கு பெரிய ப்ரோக்ராமே இருக்கலாம், பெரிய இடத்துக்கு கூப்பிட்டுருக்கலாம், நீ பெரிய ஸ்டேஜுக்கு போகலாம். நான் சொல்லுவேன், அவரை மட்டும் பாரு, அவரை மட்டும் பாரு, அவரை மட்டும் பாரு. நான் சில நேரங்களில் ரோட்ல போகும்போதோ, இல்லை பிளெயின்ல போகும்போதோ, அல்லது வெளிநாட்டில் எங்கெல்லாம் இருக்கும் போதோ, ஆண்டவர் சொல்ற, ஆண்டவரே இந்த முட்டி போட்டு ஜெபிக்கிற இடம் எனக்கு இல்லை, ஆனா நான் உங்ககிட்ட பேசுறது தெரியுமா, உங்களுக்கு தெரியுமா அது அப்படின்னு கேட்பேன். பேசுங்க. ஆண்டவர் கேட்கிறாரு, எந்த சூழ்நிலையிலும் அவர் கேட்பாரு, எப்படி வேணாலும் கேட்பாரு. நீ ஃபிளைட் பண்ணும் போது கேட்பாரு, நீ நடக்கும் போது கேட்பாரு, நீ சமைக்கும் போது கேட்பாரு, எப்படி வேணா கேட்பாரு. அதனால்தான் அலறவங்களை பார்க்கல பேதுரு, கத்துறவங்களை பார்க்கல, எதிர்காட்ச பார்க்கல. யார் என் பின்னாடி கத்திட்டு இருக்கிறாங்களோ நான் யாரையும் பார்க்க மாட்டேன், நான் அவரை மட்டும் தான் பார்ப்பேன். அவரை பார்த்துட்டீங்கன்னாக்கா அவர் உங்களுக்கு முடிவு
முடிவு தெரியும். ஏன் அங்கெல்லாம் அலறாங்க. அவர்களோடு தான் பேசுறாரு. பேதுரு கூப்பிட்டு பேசினாரா? இல்ல, அவர்களோடு தான் பேசுறாரு. அந்த அவர்களோடு கூட பேசும்போது இந்த சப்ஜெக்ட் நான் எனக்குள்ளவே யோசிச்சுட்டு வந்தேன். எனக்குள்ளவே யோசிச்சுக்கிட்டே வந்தேன். என்ன பேச போறேன் பேசி அவர்களோடு கூட ஆண்டவர் பேசினாரு. ஆனா பேதுரு மட்டும் அந்த கும்பல்ல இயேசுவை பார்த்துமே. அது நானா இருக்கலாமே ஆண்டவர்? சொல்லுங்க, அது நானா இருக்கலாம். நான் கூட இருக்கணும் ஆண்டவர். அப்படிதான் நான் கூட ஆண்டவர். யாருமே உங்களை பார்க்கலன்னா கூட நான் உங்களை பார்க்கிறேன் ஆண்டவர். இந்த கையை தான் இப்படிதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறேன். இந்த நபரை தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். உண்மையாக சொல்றேன், இப்படிப்பட்ட நபரை தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறாரு. அவரையே பார்த்து அப்பொழுது நான் இன்னும் அந்த கன்க்ளூஷனுக்கே வரல. ஆனா அங்கேயே என்ன ஸ்டக் பண்ணுது இந்த வசனங்கள். ஒரு வார்த்தைகளும் வித்தியாசமா இருக்குது. ஒவ்வொரு வசனங்களும் வித்தியாசமா இருக்குது. எல்லாமே பண்ணிட்டு அந்த இடத்துல பாருங்க 28வது வசனம், பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே நீரே ஆனால் நான் ஜனத்தில் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளை இடும். ஆமென். மூணாவது காரியம், போல்ட் ஸ்டெப். நீ கர்த்தருக்குள்ள இருந்தேனாக்கா you can take any bold step, anything any bold step. உன் கூட கர்த்தர் இருக்கிறாரு தெரிஞ்சிச்சுனாக்கா உன் கூட தான் வராரு, உன் கூட தான் நடக்கிறாரு. நீ அவர் உன்னுடைய குரலை கேட்டாரு தெரிஞ்சா போல்ட் ஸ்டெப். மூணாவது வேற ஒண்ணும் இல்லை. அந்த போல்ட் ஸ்டெப் நீ எடுக்கிறதுக்கு தான் நிறைய தடைகள் வரும். யாரும் விட மாட்டாங்க, யாருமே விட மாட்டாங்க, ஒருத்தரை விட மாட்டாங்க அந்த போல்ட் ஸ்டெப் எடுக்க. நான் ஊழியத்துல ஆண்டவருக்காக போல்ட் ஸ்டெப் எடுக்கிறப்போ நான் நினைச்சேன் 17 வயசுல என்ன அனுப்ப மாட்டாங்க. ஆனா எப்படி எடுத்த, என்ன பண்ண, எப்படி பேசின, ஆண்டவர் எப்படி வழி நடத்தினாரு, எப்படி நான் போனேன், ஹிந்தி தெரியாது, ஒண்ணும் தெரியாது, என்ன பண்ண, அந்த போல்ட் ஸ்டெப் நீ ஆண்டவருக்காக எடுக்க தான் அவர் காத்துட்டு இருக்காரு. Till then உனக்கு நிறைய எதிர்காட்சிகள் வந்துட்டு தான் இருக்கும். நிறைய சூழ்நிலைகள் மாத்திக்கிட்டு தான் இருக்கும். நிறைய பேர் உன் பக்கத்துல இருந்து அலறிக்கிட்டு தான் இருப்பாங்க. உன்னை பார்த்தும் அலறுவாங்க, உன்கிட்ட வந்து அலறுவாங்க, உன்னையும் அலற வைப்பாங்க. நீ அலறாத. ஏன்னா உன்னுடைய அழைப்பு வேற, உன்னுடைய அபிஷேகம் வேற, உன்னுடைய தொடுதல் வேற. ஆண்டவர் உனக்குள்ள இருக்கிறானாக்கா, நீ அவரை மட்டும் பார்க்கறானாக்கா, that is something different. அது அந்த 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 டச், அந்த ஒரு அபிஷேகம், அந்த ஒரு தாக்கம் உலகத்துல யாராலையும் தர முடியாது. only Jesus, only the Holy Spirit. ஆமென். அவர் மட்டும் தான் தர முடியும். எழுதுறாதீங்க. ரொம்ப ஈஸி அலங்கிறது. அது ஈஸி அலங்கலாம். அதுக்கு நீரையானால் ஜலத்தின் மேல் வந்து உம்மிடத்துல வர கட்டளையிடும். ஆண்டவர் சொல்றான் பாருங்க. எதுவுமே அப்போ பீட்டர் வந்து பேதுரு வந்து ஆண்டவரை பார்த்ததுக்கு காரணம் என்ன? ஆண்டவரை நோக்கி பார்த்து போட்டு அந்த வசனத்துல 28ல பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே என்று கூப்பிடுறதுக்கும் அவரை நோக்கி பார்க்கறதுக்கும் காரணம் என்ன? நான் உங்க கிட்ட வரேன் ஆண்டவரே, நீங்க எங்க கிட்ட வந்துட்டீங்க. நீங்க என்னைக்கோ வந்துட்டீங்க. நம்ம கிட்ட வந்துட்டாரு ஆண்டவர், என்னைக்கோ வந்துட்டாரு. many years ago, many days ago, எப்பயோ ஆண்டவர் நம்ம கிட்ட வந்துட்டாரு. ஆனா இங்க பேதுரு கேக்குது என்ன தெரியுமா? நான் ஒருவர் தூரமாயிட்டு நான் உங்களை விட்டு, நான் எங்கேயோ போயிட்டேன், நான் உங்களை விட்டு, நான் எங்கேயோ இருந்தேன், நான் உங்களை விட்டு, நான் வரேன் ஆண்டவரே, நான் வரேன். இந்த ஆட்டிடியூட், இந்த குணத்தை தான் கர்த்தர் உங்ககிட்ட கேட்கிறார். கர்த்தர் உங்ககிட்ட கேட்கிற ஒரு குணம், நான் வரேன் ஆண்டவரே, நான் வரேன். வியாதியா இருந்தாலும் பரவாயில்ல, விக்ரமா இருந்தாலும் பரவாயில்ல, நான் வரேன் ஆண்டவர் இப்படி ஆலயத்துக்கு, நான் வரேன் ஆண்டவர் அந்த ஜபத்துக்கு, நான் வரேன் ஆண்டவர் எல்லாத்துக்குமே, நான் வரேன் ஆண்டவர். அதான் சொல்றேன் பாருங்க, என்ன அழகா. நீரே ஆனால் அதுல கூட ஒரு டவுட் தான் அவருக்கு, ஆனா தெரியும் அவரை நோக்கி பார்க்கறாருல்ல. அந்த மாதிரி ஒரு ஃபிகர் யாரும் வந்திருக்க மாட்டாங்க. யார் வருவோம் அந்த நேரத்துல? ஆனா அவர் கேட்கறது, நீரே ஆனால் நான் ஜனத்தில் மேல் நடந்து வந்து உம்மிடத்துல வர கட்டளையிடும். அவர் கட்டளை இட்டாதாங்க எல்லாமே நடக்கும் வாழ்க்கையில. ஆமென். அவர் கட்டளை இட்டாதான், நீ அவர்கிட்ட போனாதான் அவர் கட்டளையிட முடியும். நீ அவர்கிட்ட போறதுக்கு ரெடியா இருக்கிறனாக்கா அவர் கட்டளையிட முடியும், இல்லைன்னா முடியாது. நான் தான் போறேன் எவரிடே, நான் தான் ஜெபிக்கிறேன். உன்னுடைய உள்ளத்தில் எங்களை
ஆராய்ந்து அறிந்திருக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. நீ அவர்கிட்ட வரத்துக்கு தான் அவர் ஆசைப்படுறாரு. உங்ககிட்ட வரத்துக்கு நீரே ஆனால் உம்மிடத்துல வர கட்டளையிடும். அவர் கட்டளை கொடுத்தாதான் எந்த அற்புதத்தையும் நீ காண முடியும். அவர் கட்டளை இடலனாக்கா எந்த அற்புதங்களும் நடைபெறாது. அல்லேலூயா. அதுக்குதான் நீ தனியா ஜெபிக்கணும். அதுக்குதான் நீ ஆண்டவரை நீ பார்க்கணும். அதுக்குதான் நீ உன் புயல் காற்றை பார்க்க கூடாது. டெய்லி வீசுங்க. அன்னைக்கு ஒரு நாள் தான் அவங்களுக்கு அந்த புயல் காத்து. நம்மளுடைய வாழ்க்கையில டெய்லி புயல் காத்து வீசும். புயல் காத்து நீ அந்த புயல் காத்து இயேசுவின் நாமத்தினாலே சொல்லும் போதே அது ஓடும். அந்த புயல் காத்தால இயேசுவின் நாமத்துக்கெல்லாம் அதெல்லாம் அப்படியே ஓடி போயிடும். அதெல்லாம் இருக்கவே இருக்காது. அதனால தான் நீரே ஆனால் கட்டளையிடும். இயேசு கட்டளையிட்டாதான் உன்னுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம். வேற யாரு கட்டளையிட்டாலும் நடக்காது. இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் தான் அறிக்கையிடுறாங்க. நடக்காது. யார் கட்டளையிட்டாலும் நடக்காது. இயேசு வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை கட்டளையிடணும்னு நினைக்கிறாருக்கா, ஒரு அதிசயத்தை கட்டளையிடணும்னு நினைக்கிறாங்க, ஈஸியா நடக்கும். ஆனா அவங்க நீங்க கட்டளையிடுங்க ஆண்டவரே, நீங்க கட்டளையிடுங்க. நீரையானால் நீ உம்மிடத்துல வர கட்டளையிடும். 29வது வசனத்துல ஒரு போல்ட் ஸ்டெப் ஆண்டவர் சொன்னாரு. ஆண்டவர் ஒரே வார்த்தை. ஆண்டவர் வள பேசுறாரு கிடையாது. என்ன சொல்றாரு அங்க பார்த்து வா. என்ன சொல்றாரு? எப்பயோ சொல்லிட்டாரு. உனக்கெல்லாம் எனக்கெல்லாம் எப்பயோ சொல்லிட்டாரு. வா என்கிட்ட வா, எப்ப வேணாலும் வா. போறோமா அவர்கிட்ட, போறோமா அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமா, அவரை தூக்கி வச்சுக்கிறோமா தலையில. நீ உன் பிரச்சனையை தான் தூக்கி வச்சுக்கிற, உன்னுடைய சூழ்நிலையை தான் தூக்கி வச்சுக்க. நீ கத்தர் நிறைய நேரங்களில் ஆனா கத்தரிக்க சொல்றது நீ வா, நீ வா. இயேசுவை நம்ம வாழ்க்கையில தூக்கி வச்சு பாருங்க, அவரை வச்சு பாருங்க. ஆண்டவர் பாவம் செஞ்சுக்கிட்டேலாம் நம்மளுக்கு அற்புதம் செய்கிற தேவனே கிடையாது. உலகத்துக்குள்ள இருந்துகிட்டு இயேசு பார்த்து பாரு, அவர் கட்டளையிட்டாதாங்க ஒருத்தருடைய வாழ்க்கையில ஏன் அதிசயம் நடக்குது, ஏன் அற்புதம் நடக்குது, ஏன் ஆண்டவர் உயர்த்துறாரு. அவங்க தனிப்பட்ட வாழ்க்கையில் ஆண்டவரோடு கூட நல்ல ஒரு உறவை வச்சிருக்காங்க. ஆண்டவரோடு கூட நல்ல உறவை வைக்கிறவங்க, ஆண்டவரோடு கூட நல்லா இருக்கிறவங்க, ஆண்டவரோடு கூட என்னைக்குமே ஆண்டவரே சொல்லி முக்கியத்துவம் கொடுக்கிறவங்களுக்கு ஆண்டவர் ஒரே வார்த்தை தான், ஒரே வார்த்தை தான், கம் கம். அந்த மாதிரி நீ தானே பார்க்கணும். நீரே ஆனால் என்ன சொல்றான், அந்த போல்ட் ஸ்டெப் 3 காரியம். ஃபியர் வில் சிங்க் யூ. 2வது காரியம் பவர் ஆஃப் ஃபோக்கஸ். 3வது பீட்டர்ஸ் போல்ட் ஸ்டெப் பார்த்தோம். இந்த இடத்துல 29ல பேதுரு, அப்பொழுது பேதுரு படவை விட்டு இறங்கி, இங்க எனக்கு என்ன தோணுச்சுன்னா, பேதுரு அது வரைக்கும் போட்ல தான் இருக்கிறாரு, மற்றவங்க கூட தனியாலாம் வரல, போட்ல தனியா இல்ல. பேதுரு மற்றவங்க கூட போட்ல தான் இருக்கிறாரு. சோ நம்மளும் இந்த உலகத்துல எல்லாரும் கூட கூட்டமா தான் இருக்கிறோம், கூட்டமா தான் இருக்கிறோம். இந்த கூட்டத்துல தான் கர்த்தர் தேடுறாரு. நீயா ஏத்துக்கொள்வியா, இத செய்வியா, நீ இத பண்ணுவியா, நீ மட்டும் தான் என்ன பார்க்க முடியும் இப்படின்னு ஆண்டவர் இந்த கூட்டத்துல தேடுறார். ஆண்டவர் தேடிட்டு தான் இருக்கிறார், அநேகர் தேடிட்டு இருக்கிறார். அற்புதங்களை செய்கிற தேவனா இருக்கிறார், அதிசயங்களை செய்கிற தேவனா இருக்கிறார். சோ வா. அப்போது பேதுரு படவை விட்டு இறக்கி இயேசுவிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான். நம்ம நடப்போமா? அப்ப நடப்போமா? போட்டை விட்டு இறங்கி அது வரைக்கும் போட்ல உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. போட்ல ஒண்ணும் பேசல, துரு மனுஷன். எங்க போனாலும் ஆண்டவரே நானும் உங்க கூட வரேன், எங்க போனாலும் நானும் உங்க கூட வரேன், ஆண்டவரே நானும் உங்க கூட வரேன், நானும் உங்க கூட வரேன் சொன்ன ஆளு இந்த இடத்துல போட்லயே உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு, அந்த படகுலயே உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. ஆண்டவர் வார்த்தை சொன்ன பிறகுதான் அந்த ஜலத்தின் மேல நடந்தான். எப்படி இருக்கும் பாருங்களேன். நம்ம நடந்துட்டோமா? நம்ம செஞ்சிருப்போமா? அதாவது எந்த வந்தாலும் நான் பார்த்த ஆண்டவர் நான் விட மாட்டேன். ஆமென். எந்த சூழ்நிலை என் வாழ்க்கையில நான் பார்த்த அந்த தேவனை நான் விட மாட்டேன். எந்த சூழ்நிலையில எப்படிப்பட்ட எதிர்காட்சிகள் வந்தாலும், எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும், என்ன சாத்தா அமுக்கி போட்டாலும் நான் யாரை விட மாட்டேன்? நான் பார்த்த இயேசுவை நான் விட மாட்டேன். இந்த அஷூரன்ஸ், இந்த நம்பிக்கை எனக்குள்ள இருக்குன்னா கண்டிப்பா நான் போட்ல இருந்து காலை எடுத்து கீழே வைக்க முடியும். நான் எப்படிதான் நடந்தாலும், எந்த சூழ்நிலையில நடந்தாலும், ஆண்டவரே நான் இப்போ பிரச்சனையில இருக்கிறேன், நான் குழப்பத்துல இருக்கிறேன், எனக்கு டைட்டா இருக்குது, என்னால முடியல,
பலமாய் இருக்கிறதை கண்டு பயந்து அவிழ்ந்து போகையில இன்னும் ஜாஸ்தியாச்சான் காற்று. நீ யாரை நம்பி வச்ச? ஆண்டவரை தான் நம்பி வச்சல. ஆண்டவர் என்ன சொன்னாரு? வா கம் வான்னு சொன்னாரு. வேற எதுவும் சொல்லு, நான் உங்களுக்கு உதவி செய்யறேன் சொன்னார. ஆனா அவர் பார்த்துப்பாரு. அவர் என்ன சொன்னாரு? வா. தட்ஸ் ஆல். அவருடைய வார்த்தை என்ன? வா வா. வந்துட்டல. யாரை நம்பி வந்த? வேற யாரும் நம்பி வரல. நீ எந்த சூழ்நிலை அவரை நீ நம்பி வந்திருக்கிறனாக்கா உன் காற்று பலமா தான் இருக்கும். திருப்பி பிசாசு உன்னை விடவே மாட்டான். ஆனால் காற்று பலமா இருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில அங்க இன்னொருத்தர் 2வது கூப்பிடுறான். ஆண்டவரே ஆண்டவரே. தெரியும், அவர்தான் ஆண்டவருக்கு தெரியும். ஒரே ஒரு வார்த்தை, நீ வான்னு சொன்னீங்க, நான் வந்துட்டேன். இன்னும் ஜாஸ்தியாவது காத்து. உன் பிரச்சனை ஜாஸ்தி ஆகும்போது, உன் குழப்பங்கள் ஜாஸ்தி ஆகும்போது, நீ நடுக்கடலில் நிற்கும் போது உன் கூட ஒருத்தர் என்னைக்குமே இருக்கிறார். மறந்துறாரு. அவர் தான் இன்னைக்கு உன்னை வான்னு சொன்னவர் அவர் தான். உன்னை அழைத்தவர் அவர் தான். உன்னை பெயர் சொல்லி அழைத்தவர் அவர் தான். உன்னை தாயின் வயிற்றில் இருக்கும் போதே உன்னை அழைத்தவர் அவர் தான். உன்னை தெரிந்து கொண்டவர் அவர் தான். எப்படிப்பட்ட காற்று வந்தாலும் நீ வா. நான் சொல்றேன், நீ போட்ல தான் இரு. நீ அமைக்கி போற நினைச்சா கூட அந்த போட்லயே உட்காந்துட்டு யோசி. உனக்கு முன்னாடி தான் அவர் நிற்கிறார். நீ தான் அவரை பார்த்துட்டல. உன்னை அழைச்சவரை நீ பார்த்துட்டல. அங்கேயே இரு, பரவாயில்ல. ஆண்டவரே நான் வரேன். சரி, காலை எடுத்து வச்சுட்டல. பின்னாடி மட்டும் திரும்பி பார்த்தாரு. பின்னாடி மட்டும் திரும்பி பார்த்தாரு. பின்னாடி திரும்பி பார்க்காம திருப்பி அவர் கூப்பிட்டு, ஆண்டவரே. அதான் ஒரு டெஸ்ட் ஆண்டவர் வைப்பார். அங்கதான் ஒரு டெஸ்ட் வைப்பார். திருப்பி ஒரு பலத்த காற்று. நீயே பலத்த காற்றுல திடன் கொள்ளுங்கள் என்றெல்லாம் சொல்லி உன்னை தூக்கி கூப்பிட்டு உன்னை இறக்கி வச்சு உன்னை நான் வரட்டான்னு கேட்டேன். உன்னை வர வச்சு வான்னு சொல்லிட்டாரு. திருப்பி ஒரு பலத்த காற்று. ஆண்டவரே, அதான் டெஸ்டியா? அதான் டெஸ்ட். ஆண்டவர் கொடுக்குற டெஸ்ட் எல்லாம் அப்படிதான் இருக்கும். ஆண்டவர் கொடுக்குற டெஸ்ட் எல்லாம் நீ என்ன நம்புறியா? ஏன்னா நான் உனக்கு செய்ய போற அற்புதமும் நான் உனக்கு செய்ய போற அதிசயமும் ரொம்ப பெருசு. உலகத்திலேயே யாரும் செய்யக்கூடாதோ நான் செய்வேன் உனக்கு. ஆனா நான் உனக்கு நிறைய சோதனை கொடுப்பேன். அத்தனை சோதனை எனக்காக உண்மையா நிற்பியா? அதான் 2வது காட்சி. அதான் 2வது காட்சி. அந்த 2வது காட்சிக்கும் நீ பயப்படுறியா இல்லையா? ஆண்டவர் பார்த்துட்டே இருக்கிற அந்த 2வது காட்சியில ஆண்டவர் தெரியும். நீ காலை கீழே எடுத்து வச்சுட்டு தெரியும். நீ அவரை தான் நம்புறன்னு தெரியும். நீ அவருக்காக தான் வந்திருக்கிறன்னு தெரியும். நீ அவரை தான் பார்த்தன்னு தெரியும். அவருக்கு எல்லாமே தெரியும். யாரும் பார்க்கலடா சொல்லியிருப்பாருல்ல ஆண்டவர். நீ பீட்டர், யாருமே பார்க்கல, யாருமே என்கிட்ட கேட்கல. நீ தான் துணிச்சு கேட்ட. நான் வரட்டான்னு சொன்ன. நான் இருக்கிற இடத்துக்கு நீ தான் கேட்ட. நான் வரட்டான்னு நீ மட்டும் தான் கேட்ட. வா. அந்த துணி உள்ளவங்க தான் நம்ம ஆண்டவர் அழைச்சிருக்க. அந்த துணி உள்ளவங்க தான் ஆண்டவருக்கு எப்ப வேணாலும் வந்து நிற்பாங்க. நம்ம அப்படிப்பட்ட நபரை தான் கர்த்தர் தேடுறார். அப்படிப்பட்ட நபருக்கு தான் கர்த்தர் எப்படி எந்த லெவலுக்கு வேணா போயிட்டு அதிசயத்தை செய்வார். எந்த லெவலுக்கு வேணா போயிட்டு. இந்த குட்டி குட்டி அதிசயத்தை எனக்கு பிடிக்காதுங்க. எல்லாரும் தான் படிக்கிறாங்க, எல்லாரும் தான் வேலை செய்யறாங்க, எல்லாரும் தான் சமைக்கிறாங்க, எல்லாரும் வீட்டுல இருக்கிற சாமான்கள் தான் நம்ம வீட்டுல இருக்குது. ஒன்றும் பெருசா அதிசயமா இருக்கு. நான் அடிக்கடி சொல்றேன் ஒரு காரியம். ஆனா உனக்கு எட்டாவது புரியாதமான காரியத்தை நான் செய்வேன்னு சொல்றவரு யாருனாக்கா, உனக்கு அடிக்கடி இப்படிப்பட்ட சுழல் காற்றுகளை கொடுத்து, எதிர்காற்றுகளை கொடுத்து, போராட்டங்களை கொடுத்து நீ நிக்கிறியா டெஸ்ட் பண்றவர் தான் அவரு. ஏன்னா நான் உனக்கு செய்ய போற அற்புதம் பெருசா இருக்கும். நான் உனக்கு செய்ய போற அதிசயம் பெருசா இருக்கும். நான் ஏன் அதை விடணும்? பேதுரு சொல்லிருக்கலாம். பேதுரு இங்க இருந்து குரல் கொடுத்துருக்கலாம். டேய், எனக்கு பயமா இருக்குடா. திருப்பி காத்து வந்துருச்சுடா. திருப்பி காற்று அடிக்குதுடா. திருப்பி காற்று பலமா இருக்குதுடா. சீஷர்கள் எல்லாம் கூப்பிட்டுருக்கலாம். ஏய் வாங்கடா ப்ளீஸ், போட்டு எடுத்துட்டு வாங்க. ஏன் சொல்லல பீட்டர்? பீட்டருக்கு தெரியும், பேதுருக்கு தெரியும். அவங்க இயேசு மட்டும் தான் இருக்கிறாங்க. இயேசு மட்டும் தான் இருக்கிறாங்க. அந்த இயேசுவா என்ன கூப்பிட்டாரு, வேற யாரும் என்ன கூப்பிடல. அந்த இயேசு கிட்ட மட்டும் நான் போவேன். வேற யாரும் திருப்பி கூப்பிட்டுருக்கலாமே. பேதுரு எவ்வளவு தூரம் நடந்து வந்திருப்பாரு. ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்குள்ளேயே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. இன்னொரு ஸ்டெப் பயமா இருக்குதே சொல்லி எடுத்து வைக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் ஆயிருக்கும். அவர் கூப்பிட்டுருக்கலாம். பின்னாடி திரும்பி போட்டு எடுத்துட்டு வாங்க, எனக்கு பயமா இருக்குது, காற்று ஜாஸ்தி ஆயிடுச்சு. அந்த பக்கம் இயேசு, இந்த பக்கம் போட்டு, இந்த பக்கம் மற்ற சீஷங்க, நடுவுல பீட்டரு. நீ அந்த ஸ்டேஜ்ல தான் நீ நின்றுட்டு இருக்கிற. நம்மளாம்
அந்த ஸ்டேஜ்ல தான் நிறைய பேர் நின்றுட்டு இருக்கிறோம். கர்த்தர் டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறாரு. Be careful. இந்த இடத்துல நீ எவ்வளவு உண்மையா இருக்கிற ஆண்டவருக்கு நான் பார்த்துட்டு இருக்கிறேன். எந்த அளவுக்கு நீ உண்மையா நிக்கிற ஆண்டவருக்காகன்றத பார்க்கிறார் ஆண்டவர். ரொம்ப யோசனை. இந்த ரெண்டாவது காற்று அழுத்தம் வரும்போது, பலத்த காற்று அடிக்கும் போது ஏன் பேதுரு சீஷர்களை கூப்பிடல? சொந்த தம்பியெல்லாம் இருந்திருப்பாங்க, கசின்ஸ் இருந்திருப்பாங்க, எல்லாரும் இருந்திருப்பாங்க. ஏய் கம் ஆன், ஐ நீட் a help. கேட்கல. பேதுருக்கு தெரியும். ஏன்னா அவ்வளோ காத்துலையும், அவ்வளோ புயல் காற்றுல, அவ்வளோ எதிர்காற்றுல, அவ்வளோ புயல் அடிக்கும் போது பேதுரு அவரை பார்த்து, பேதுருக்கு தெரியும் இவரை மட்டும் பார்த்தாலே போதும், எனக்கு அதிசயம் நடக்கும். ஆண்டவர் மட்டும் பாருங்க, வேற எதையும் பார்க்காதீங்க. காற்று அழுத்து பலமா இருந்ததை கண்டு பயந்து அமிழ்ந்து போகிறது. ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான். ஆண்டவரே என்னை ரட்சியும். அடிக்கடி டெய்லி கூப்பிடுகிற ஒரு வார்த்தை. டெய்லி ஒவ்வொரு நாளும் நீ மூழ்கி போகிற நேரத்திலெல்லாம், நீ வந்து டிஸ்கரேஜ் ஆகிற நேரத்திலெல்லாம், நீ அமிழ்ந்து போகிற நேரத்திலெல்லாம் ஆண்டவரே என்னை ரட்சியும். ஒரு வார்த்தை. He likes it. ஆண்டவருக்கு பிடிக்கும். என்னை ரட்சியும். உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார். ஆண்டவர் பெருசா ஒரு வார்த்தை பேசுறாங்க. இதுதான் நம்பி பேதுருகிட்ட வான்னு சொல்லிட்டு, அற்ப விசுவாசியே நீ வந்து சந்தேகப்பட்டாய் என்றார். பேதுருக்கு எப்படி இருந்திருக்கோம்ல, நினைச்சு பார்க்கும்போது, அந்த சூழ்நிலையை நம்ம கண் முன்னாடி வச்சு பார்க்கும்போது, அந்த பக்கம் போட்டு எல்லா சீஷர்களும் நிற்கிறாங்க, இந்த பக்கம் இயேசு, நடுவுல நானு, இவ்வளவு காற்றழுத்தம், காற்று பலமா இருக்குது, பயமா இருக்குது, ஆண்டவரே என்னை ரட்சியும் சொல்லி கூப்பிடும் போது, ஏன்டா நீ சந்தேகப்படுற? ஏன் சந்தேகப்படுற? நான் தான் இருக்கிறேன்ல. அதற்கு உடனே தாங்க இயேசு டைம்லாம் பண்ண மாட்டாரு. அவர்கிட்ட அப்பாயின்மெண்டே தேவையில்லை. நீ கூப்பிடு, உடனே தான் வருவாரு. He is there always for you. உடனே தான் வருவாரு. உடனே இயேசு கூப்பிட்டார். ரட்சியும் என்று கூப்பிட்டான். ஒரு சூழ்நிலை மறக்காதீங்க. இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. என்பது டெய்லி நான் ஹாப்பியா இருந்துருவேன், சந்தோஷமா இருந்துருவேன், இப்படி இருந்துருவேன், நான் வந்து டெய்லி வந்து ரொம்ப ஜாலியா இருப்பேன். நோ, ஒவ்வொரு காற்று உன்னை அமிழ்த்தும் போது, எதிர்காட்சிகள் உனக்கு முன்பாக வரும்போது, நீ கூப்பிடக்கூடிய ஒரே ஒரு நபர், இயேசுவே என்னை ரட்சியும். உடனே இயேசு தாங்க. கையை நீட்டி அவனை பிடித்து பாருங்க. பிடிக்கும் போது அவனுக்கு எப்படி இருந்திருக்கும் பேதுருக்கு? நம்மளுக்கு தெரியாதுல்ல. நிறைய நேரங்கள் எத்தனை பேர் கையை உயர்த்தி சொல்லணும். நிறைய நேரங்கள் ஆண்டோட நான் சொல்றேன், என் கையை நீங்க பிடிச்சிக்கலாம், எனக்கு ஐ டோன்ட் நோ ஹவ் டு வாக், என் கையை பிடிச்சிக்கலாம். நிறைய நேரங்கள் இல்லை, அப்படியே பரலோகத்தை நீட்டி நான் பரலோகத்தை பார்த்து, ஆண்டவரே என் கையை பிடிச்சிக்கணும் சொல்லுவேன். ஆண்டவர் சொல்லுங்க. பேதுருடைய வாழ்க்கை அப்படிதான் இருந்துச்சு. அந்த சூழ்நிலையில என்ன ரட்சியும். ஆண்டவர் கையை நீட்டின உடனே அவருக்கு எப்படி இருந்திருக்கல? எப்படி இருந்திருக்கல அந்த மூமெண்ட் அவர் கையை பிடிச்ச உடனே அங்க எல்லாரும் ஷோவை பார்த்துக்கிறாங்க. யாரு அங்க இருக்கிற சீசன்லாம் பார்த்துக்கிறாங்க. நீ ஆண்டவர் கூட தனியா பேசிப்பாரு. நீ ஆண்டவர் கூட உன்னுடைய ஒவ்வொரு சூழ்நிலையில ஆண்டவரே நினைச்சு சொல்லிப்பாரு. உன்னுடைய ஷோவை டெய்லி பார்க்கறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க இந்த உலகத்துல. அல்லேலூயா. டெய்லி எப்படிதான் இதுக்கு கஷ்டமே இல்லையா, துன்பமே இல்லையா? யார் துன்பம் எனக்கு தான் தெரியும், யார் துயரம் எனக்கு தான் தெரியும், யார் கண்ணீர் எனக்கு தான் தெரியும் நம்ம சொல்லிப்போம். ஆனா அவங்க பாக்குறவங்களுக்கெல்லாம் எப்படிதான் இது அங்க பார்த்துட்டு இருக்கிறாங்க. இங்க ஏசிய கையை பிடிச்சிட்டு இருக்கிறாரு, ஏசிய கையை பிடிச்சி தூக்குறாரு. அவன் கிரேட் காட் பக்கத்துல இருக்கிறார், மூக்கூடவே இருக்கிறார். உடனே கையை பிடித்து, அற்ப விசுவாசி ஏன் சந்தேகப்பட்டா என்றார். அவர்கள் படகிலே ஏறின உடனே காற்று அமர்ந்தது. ஆமென். சோ அப்பொழுது படகில் உள்ளவர்கள் வந்து
அந்த கன்க்ளூஷனே இதாங்க. கன்க்ளூஷனு இந்த இங்க ஒரு 8 பாயிண்ட்னாக்கா எதுக்குனாக்கா இந்த அற்புதம் ஃபுல்லா நடந்து முடிக்கிறதுக்கு காரணமே, இந்த அற்புதம் நடக்கிறதுக்கு காரணமே பேதுருக்காக இல்ல, சீஷர்களுக்காக இல்ல. இங்க சொல்லப்பட்டிருக்காங்க, அப்பா படவில் உள்ளவர்கள் வந்து மெய்யாகவே தேவனுடைய குமாரன் என்று சொல்லி அவர் பணிந்து கொண்டார்கள். ஆமென். உன்னுடைய வாழ்க்கையை என்னுடைய வாழ்க்கையை எல்லாரும் பார்த்து அந்த ஆண்டவரை பணிந்து கொள்ளணும். அல்லேலூயா, அல்லேலூயா. பணிந்து கொள்ளணும். அப்படிப்பட்ட காரியத்தை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில செய்யணும். சோர்ந்து போகாத, தூக்கி வச்சுக்காதீங்க உங்க பாரத்தை. ஆண்டவருக்கு முதலிடம் கொடுங்க. எந்த சூழ்நிலை வந்தாலும் ஆண்டவருக்கு நான் முதலிடம் கொடுப்பேன். எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் ஆலயம் எனக்கு முக்கியம், பைபிள் எனக்கு முக்கியம், ஜெபம் எனக்கு முக்கியம், ஆண்டவர் எனக்கு முக்கியம், இயேசு எனக்கு முக்கியம். எப்படிப்பட்ட புயல் காற்று வந்தாலும் அமுக்கி வாசிக்கவே வேண்டாங்க. இதுவே எந்த பிரச்சனை வந்தாலும் ஐயோ வெளியே சொல்லாத, இதை சொல்லாத, அதை சொல்லாத, அவங்களுக்கு காட்டாத. நம்மளுக்கு பிரச்சனை இருக்குது நம்ம காட்டிக்க கூடாது. நம்ம நல்லா இருக்கிற மாதிரி இந்த கதையெல்லாம் ஆண்டவர்கிட்ட செல்லாது. ஆமென். அல்லேலூயா. நீ அவங்க கிட்ட சொல்லாத, இவங்களை பார்க்காத, இவங்கள்ட்ட பேசாத. தேவனாகிய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில சொல்லுகிற ஒரே ஒரு காரியம், நான் உடனே வருவேன். நீ என்ன கூப்பிட்டு, நீ என்ன நோக்கி கூப்பிடு. பயங்கரமான சூழ்நிலை இது, பயங்கரமான சூழ்நிலை. ஆண்டவர் இவ்வளவு பெரிய அற்புதத்தை காட்டுறதுக்கு காரணமே அவர் இங்க வரத்துக்கு முன்னாடி மலை மேல ஏறி தனியா சொல்ல மாட்டார். உங்களுடைய அற்புதத்தை நீ அனுபவிக்கணும்னாக்கா தனி ஜபத்துல அநேக நேரம் நில்லுங்க. தனி ஜபங்கள் அதிக முக்கியம். தனிப்பட்ட ஜபம் ரொம்ப முக்கியம். நீயும் ஆண்டவரும் ஒரு நாள் பேசாத, அடுத்த வாரம் திருப்பி பேசணும்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட அடுத்த வாரம் போகாத. ஆண்டவரை இன்னும் 10 நாள் கழிச்சு நம்ம அந்த சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட போகாத. டெய்லி எவ்ரிடே ஆண்டவரே என்ன ரட்சியும், ஆண்டவரே என்ன ரட்சியும். ஒவ்வொரு நேரமும் நீ கூப்பிடும் போது ஆபத்து காலத்துல உனக்கு வந்து அவர் நிற்கிறவர், அவர் தான் நிற்பார், வேற யாரும் நிற்க மாட்டாங்க. ஆமென். ஆபத்து காலத்துல ஒவ்வொரு நிமிஷமும் வந்து நிற்க. ஏன்னாக்கா அவர் சொல்லிட்டார்ல, நீரே தேவனுடைய குமாரன் என்று சொல்லி அவரை பணிந்து கொண்டாங்க. எல்லாரும் வந்துட்டாங்க. அந்த நேரத்தில் எல்லாருமே வந்துட்டாங்க. எல்லா சீஷர்களும் வந்துட்டாங்க. அற்புதத்தை பார்த்தாங்க. பேதுருடைய வாழ்க்கையில என்ன நடந்தது என்ற அற்புதத்தை பார்த்தாங்க. உங்க வாழ்க்கையில, என் வாழ்க்கையில கர்த்தருடைய அற்புதம் என்ன நடக்குது என்பதை பார்த்துட்டு எல்லாரும் அவரை வந்து பணிந்து கொள்வார்கள். ஆமென். தயவு செய்து சொல்றேன், உங்க வாழ்க்கையில கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்கறத மறந்துடாதீங்க. கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்கறத என்னைக்குமே தூக்கி போடாதீங்க. ஜனவரி மாசம் முடிய போகுது. ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடு, கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடு. கர்த்தருக்கு நீ முக்கியத்துவம் கொடுக்கும் போது மத்தது எல்லாத்தையும் அவர் பார்த்துப்பார். எல்லா காரியங்களும் அவர் பார்த்துப்பார். நீ எப்படிப்பட்ட மலை மாதிரி பெரிய பிரச்சனை உன் முன்னாடியே நின்னாலும், ஆண்டவரே இது மலை மாதிரி இருக்குது, இதை நான் எப்படி தாண்டி போக சொன்னாலோ அந்த ஒரு வார்த்தை இயேசுவே ரட்சியும் உடனே வந்துடுவார். உடனே வந்துடுவார். எல்லாரும் முன்னாடியும் உன்னை சாட்சியை நிற்க வைப்பார். அந்த தேவன் நம்ம கூட இருக்கும் போது கண்டிப்பா சொல்றேன், அந்த தேவனை இழந்துடாதீங்க, அந்த தேவனை இழக்காதீங்க, அந்த தேவனை பிடிச்சுக்கீங்க. ஆண்டவரே நீர் வாரும் என்று சொல்லிய வாழ்க்கைகளை கண்களை மூடி ஜெபிப்போம். பரலோக பிதாவே, நீ பேசின வார்த்தைகளுக்காக நன்றி. எங்களை ஏற்றுக்கொள்ளுங்க. இயேசுவே ரட்சியும், நீ வாரும் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். நீர்தான் மெய்யான தேவன் என்பதை நாங்கள் பணிந்து கொள்கிறோம். இயேசுவின் நாமத்தில் நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென்.